முருகன் எப்படி வள்ளியை திருமணம் செஞ்சாரு, முருகனுடைய இரு தாரத்துக்குள்ள இருக்கிற தத்துவம் என்ன அப்படிங்கறதையும் நாம இப்ப பார்க்க போறோம். தொண்டை மண்டலம்னு அழைக்கப்படக்கூடிய காஞ்சிபுரம் மேல்பாடி பக்கத்துல இருக்கு வள்ளிமலை. இந்த வள்ளிமலைன்ற வள்ளிக்காட்டுல வேடுவர்களுடைய தலைவராய் இருந்தவர் தான் நம்பிராஜன். வள்ளிக்காட்டின் தலைவனாய் இருந்த நம்பிராஜனுக்கு ஆண் குழந்தைகள் மட்டும்தான் இருந்தாங்க. அவருக்கு பெண் குழந்தை வரம் வேண்டி கடவுளை வேண்டினாரு. சிலமுகின்ற முனிவருடைய மாய சக்தி காரணமா அரபின்ற அழகிய மானோட வயிற்றுல கருவாகி பிறந்தாங்க வள்ளி. வேட்டைக்கு போன நம்பிராஜன் வள்ளி கிழங்கு தோன்ற இடத்துல கண்டெடுக்கப்பட்டதுனால அந்த அழகான குழந்தைக்கு வள்ளின்னு பெயர் வச்சாரு. இலங்கையில உள்ள கதிர்காமம்ன்ற பகுதியில தான் வள்ளி கண்டெடுக்கப்பட்ட இடங்க. அந்த இடத்துல இன்னைக்கும் வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய கோயில் அமைஞ்சிருக்கு. வேடர்களோட வழக்கப்படி குழந்தைக்கு 12 வயது ஆகும்போது